இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம். நான் வந்து சேலத்தில் தங்கியிருக்கிறேன். எல்லாத்துக்கும் நிறையா பேர் இளைஞர்களுக்காகட்டும் இல்லை நிறையா கழுத்தில் கத்தி வச்சுக்கிற மாதிரி பண பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் நடந்த சம்பவம் பாருங்கள். நான் வந்து இங்கே ஒரு ஹோட்டலில் லாட்ஜில் தங்கியிருக்கேன். இது வந்து ஒரு 1000 ரூபா பாக்கி இருக்குது. காசு அக்கௌண்ட்டில் 250 ரூபா தான் இருக்குது. சரின்ட்டு போய் எடுக்கலான்ட்டு போய் போட்டால் 100 ரூபா நோட்டு இல்லைங்க, 500 ரூபா நோட்டு தான்ட்டாங்க ஏடிஎம்மில். காலைல 8 மணிக்கு கேஷும் இல்லை. திருப்பி 10:30 மணி 11 மணிக்கே போயிட்டு அதே ஏடிஎம்மில் போய் பார்த்தா பேங்கில் போட்டிருப்பாங்களான்னு போய் பார்த்தா 100 ரூபா நோட்டுக்கு நாங்கள் 200 ரூபா எடுத்துக்கிட்டேன். கடவுளை திருப்பதி 7 மணி ஆனால் நேரில் பார்த்த மாதிரி 200 ரூபா நோட்டு வந்துடுச்சு. எப்படி இருந்திருக்கோம்? சாப்பாட்டுக்குள்ளே இல்லை, அந்த காசு தான். திருப்பி ஒருத்தர்கிட்ட 10,000 ரூபாய் கேட்டிருந்தேன். அவர் வாங்கி தான் அந்த லாட்ஜுக்கெலாம் செட்டில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தா, அவர் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகாது, திங்கக்கிழமை பேங்க் டைமில் தான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு இப்போ லாட்ஜுக்கு கொடுத்தாகணும் இல்லையா? சரி என்ன பண்ண, குழம்பு இருக்கும்போது ஆந்திராவில் பன்னீர் சப்ளை பண்ணிட்டுருக்கேன். அங்கே வந்து ஒருத்தர் புதுசாக 3 கேஜி ஆர்டர் கேட்டார். புதுசாக ஹோட்டல் ஆரம்பிச்சுக்கிறேன். உடனே எங்கள் பையனை கொண்டு கொடுத்து கொடுத்தோன்னே 1050 ரூபா அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சி விட்டாங்க. எப்படி இருக்கும்? லாட்ஜுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு மீதி இன்னொரு ஹோட்டலில் ஒரு 500 ரூபா அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே போய் கேட்க சொன்னேன், கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்துருக்கு பார்த்தியா, நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜோசிக்காரரை போய் பார்த்துட்டு ரொம்ப மோசம் டைமு, எனக்கு வந்து பிச்சை எடுத்துடும் பழகுது அப்படின்னு சொன்னார். அந்த ஜோசிக்காரர் சொன்னார், பிச்சைலாம் எடுக்கவே மாட்டேன், கவலைப்படாது அப்படின்னாரு. அதே மாதிரி பிச்சை எடுக்க உடல பார்த்தீங்களா, கடவுளை ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றிட்டார் பார்த்தீங்களா. அதனால் ரொம்ப நெக்கில் இருக்கும்போதுக்குள்ளே சரி நான் என்ன பண்ணிட்டேன், சாப்பாட்டுக்குள்ளே காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு போய் லாட்ஜில் போயிட்டு களி ஒரு 60 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு 2 நேரத்துக்கு வராது ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு போயிட்டு படுத்து தூங்கிட்டான் ரூமில். ஆனதாக விட்டு கூட பார்க்கலான்ட்டு 11 மணிக்கு எந்திரிச்சு ஆரம்பித்தேன் அந்த வேலையை. உடனே ஒரு 1500 ரூபா கலெக்ஷன் ஆகிடுச்சு ஊருக்கு போகிறதுக்கு. லாட்ஜுக்கு கொடுத்துட்டு ஊருக்கு போகிறதுக்கு. எதுவும் சொல்ல வரேன்னா, ரொம்ப இதாக இருக்கும்போது ஒன்றும் பண்ணாதீங்க, சாப்பிட்டு போய் படுத்துருங்க. ஒரு 2-3 மணி நேரம் ஏதோ ஒரு வழி கிடைக்கும் கண்டிப்பாலும். அதனால் வந்து டென்ஷன் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் வழி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் அது. நண்பர் ஒருத்தரை பார்க்குறதுக்கு போனேன். கேலண்டர் கொடுத்தாரு பாருங்கள், 2025 கேலண்டர். பழசு கொடுங்க, நான் பழசு வேணால் புதுசாக வாங்கிக்க அப்படின்னாரு. ஃப்ரீயா. அது மட்டும் இல்லை, வருஷ கேலண்டர் ஒன்று கொடுத்தாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ரொம்ப முத்தி போச்சா பிரச்சனை பண்ண இல்லையா, ஒன்றும் இல்லை. சாப்பிட்டு போய் 2 மணி நேரம் ஒரு தூக்கம் போட்டுருக்கு பாருங்கள். எந்திரிச்சு வெளில வாங்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்.